மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் மத்தியில ஆண்டவருடைய வார்த்தைகளை தந்திருப்பார்கள். எப்படி ஆகிலும் பறந்து கிடக்கிற தேசத்துல வேத புஸ்தகம் என்று சொல்லும் பொழுது ஒரு கடல். அல்லேலூயா. கூடார பண்டிகை நம்ம அனுசரித்து வருகிறோம் என்று சொன்னால் மெய்யாகவே இந்த நாளிலும் கடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் கடந்த வருடத்தின் கூடார பண்டிகையில் இருந்தவர்கள் இன்றைக்கு அநேகர் இல்லை. அல்லேலூயா. ஆனால் வருகிற கூடார பண்டிகையின் நாளிலேயும் எத்தனை பேர்கள் இருக்கிறோம் இல்லை என்று நமக்கு தெரியாது. கூடார பண்டிகை. அல்லேலூயா. இந்த கூடாரம் என்று சொன்னாலே நெட், அதாவது ஜஸ்ட் கூடாரம், அதாவது ஒரு ஓலை கூடாரம் என்று சொன்னால் அது நிரந்தரமானது அல்ல, நிரந்தரமற்றது. அல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு கூடாரத்துக்குள்ள தான் இருக்கிறோம். இந்த கூடாரமும் நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. நிரந்தரமானது அல்ல. நிரந்தரமான ஒரு கூடாரம் பரலோகத்திலே உண்டு. இந்த நிரந்தரமான பரலோக கூடாரத்திற்குள்ளே நாம் ஒவ்வொருவரும் கடந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்ரவேல் ஜெபக்குழுவின் நோக்கமும் திட்டமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜெபக்குழுவுக்கு காரணமாக இருக்கிற அருமையான சகோதரி ராதா அவர்களை தேவன் இன்றைய தினத்திலே பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அநேக அவர்கள் மூலமாக அந்த இருளில் இருந்து, அந்த மரண கட்டுகளில் இருந்து, அந்த பிசாசின் கட்டுகளில் இருந்து, பாதாளத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அநேக மீட்கப்பட்டு ஆண்டவருக்கு சொந்தக்காரர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாகத்தான் இந்த கூடார பண்டிகைக்குள்ளே நாங்களும் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இதே போல அநேக தேவனுடைய மனிதர்கள் இந்த கூடாரத்திற்குள்ளே கடந்து வருவதற்கு காரணமாக இருக்கிற அருமையான சகோதரி ராதா சிஸ்டர் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் அவர்களை பலப்படுத்த வேண்டும். இன்னும் சில ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு கர்த்தர் அவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காரியங்களை செய்வார். நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த குழுவில் இருக்கிற, இஸ்ரவேல் ஜெபக்குழுவில் இருக்கிற நீங்களும் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு மகிமையான சீசர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. யாராய் மாற வேண்டும்? சீசர்களாய் மாற வேண்டும். இந்த கூடார பண்டிகையினுடைய, அதாவது வாக்குத்தத்த வசனத்தை ஒருவர் வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செமையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, பண்டிகை என்று சொன்னாலே மகிழ்ச்சி தான். அல்லேலூயா. பண்டிகை என்று சொன்னாலே ஒரு பெரிய சந்தோஷம் தான். அல்லேலூயா. சில சபைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பண்டிகை என்று சொன்னா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருவாங்க. அல்லேலூயா. ஆமா. ஆனா இஸ்ரவேல் ஜெபக்குழுவுல உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலையா? புது ட்ரெஸ் எடுக்கலையா? அல்லேலூயா. ஐயா, நாங்க எடுத்து தந்தா நாங்க போட்டுட்டு வராமையா இருந்திருப்போம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அல்லேலூயா. ஆமா, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் நினைச்சுட்டு இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. அப்போ கூடார பண்டிகை, பண்டிகை என்று சொன்னாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாட்களா இருக்கிறது. அல்லேலூயா. என்ன புது ட்ரெஸ் போட்டாதான் பண்டிகையா? அல்லேலூயா. கிறிஸ்துமஸ்க்கும் எல்லாரும் புது ட்ரெஸ் தான் போடுறாங்க. உடனே சந்தோஷமா மகிழ்ச்சியா? அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதுதான் மகிழ்ச்சி. அல்லேலூயா. அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நன்றாக கவனியுங்கள்.
அதாவது நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க முடியும். அல்லேலூயா. கொண்டிருக்கிறார்கள். யார் யார் வசனத்தின்படி நடக்க தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள், வசனத்தை கேட்டும் கீழ்ப்படியாமல் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். எல்லா காரியமும் ஆண்டவருக்கு என்ன செய்யும் தெரியுமா தெரியாதா? ஆமா, கீழ்ப்படிந்தவர்கள் தேவன் தமக்கென்று வைத்திருக்கிறார். இந்த கூடார பண்டிகைக்கென்று ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை, சில ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வாக்குத்தத்தங்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், அல்லேலூயா, அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அப்போ நம்ம ஆண்டவர் கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த 4 நாட்கள் நம்ம நினைச்சிருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம், அப்படிதானே? அந்த 4 நாட்களும் ஆண்டவர் நம்மோடு பேசினாரா? பேசினாங்களா? பரிசுத்த ஆவியானவர் எல்லாரோடும் பேசுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம கூட ஆண்டவர் எதை குறித்தெல்லாம் பேசுகிறாரோ அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சி, விதைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் இந்த நாட்கள்ல எதை விதைக்கிறானோ அதை தான் அறுக்க முடியும். அல்லேலூயா. விதைக்காததை என்ன செய்ய முடியாது, அறுக்கவே முடியாது. அல்லேலூயா. விதைக்காததை என்ன செய்ய முடியாது, அறுக்கவே முடியாது. எதை விதைக்கிறோமோ, நீ நன்மையை விதைத்தால் நன்மையை நினைச்ச முடியும், ஆசீர்வாதங்களை. ஆமா, இனிப்பை விதைத்தால் இனிப்பை நினைச்சலாம், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். மகிழ்ச்சியை விதைத்தால் மகிழ்ச்சியை அறுக்க முடியும். அல்லேலூயா. ஆமா, தீமையான காரியங்களை எதை விதைத்தாலும் அதைத்தான் நம்ம அறுக்க முடியும். இந்த ரகசியத்தை, இந்த பரலோக மகத்துவத்தை ஒரு மனிதன் அறிந்து விட்டானால் தீமை செய்ய முடியுமா? சொல்லுங்க பாப்போம், தீமை செய்ய முடியுமா? தீமை செய்ய முடியாது. அல்லேலூயா. தொடர்ந்து அங்கே பாருங்க, நீதிமானுக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்காக. நீதிமான் யாரு? சங்கீதங்களின் புஸ்தகம் 34:15 எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தொடர்ந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 34:17 வாசிப்போம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து 19ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அவரை விடுவிப்பார். அல்லேலூயா. கூடார பண்டிகையில் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் எப்படிப்பட்ட உபத்திரவங்களிலே, நெருக்கங்களிலே நீங்கள் இருக்கிறீர்களோ, இந்த கூடார பண்டிகையின் நாட்களிலே தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பகுதிகளில் இருந்து உங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை தரப்போகிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் என்னோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு, ஆண்டவர் என்னோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும், அவ்வளவுதான். அல்லேலூயா. இது ஒரு பெரிய கடினமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் மட்டும் போதும். அல்லேலூயா. ஆமா, கடந்த 4 நாட்கள்
இன்றைக்கு 5, 6, 7 நாட்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாட்களில் முழுவதிலும் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இஸ்ரவேல் ஜெபக்குழுவை நேசிக்கிறபடியினாலே அவர் நம்மோடு பேசும்படியாக அவர் நம் நடுவில் பிரசன்னமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு பேசும்படியாக அவர் நமக்கு நடுவில் பிரசன்னமாய் இருக்கிறார். அப்போ நம்ம அநீதி நிறைந்திருக்கிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு ஒரு வசனம், நான் அதை சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனால் நம்ம பைபிள் அதாவது ஸ்டடி டைம்ல அந்த வசனத்தை நான் அதிகமா சொல்லி இருக்கிறேன். ஆனா இங்கே அந்த வேத தியானத்திற்கு வராத அநேகர் வந்திருக்கிறதுனால அந்த ஒரு வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அநீதி நிறைந்திருக்கிற உலகத்துல, அக்கிரமங்கள் நிறைந்திருக்கிற உலகத்துல, பாவம் நிறைந்திருக்கிற உலகத்துல இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இனி என்ன நடக்க போகுது என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருவர் தெளிவாய் வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா கொஞ்சம் புரியுமா? வாசிமா. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மேல் மட்டத்தில் இருந்து கீழ் மட்டம் வரையிலேயும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மேலிருந்து கீழே வர அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே நீதியை அநீதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற, இருளை வெளிச்சம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற, வெளிச்சத்தை இருள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற, தித்திப்பை கசப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற, கசப்பை தித்திப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எந்த மனிதனாய் இருந்தாலும் ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எங்க திரும்பி பார்த்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வெளிச்சத்தை இருள் என்று சொல்லுகிற ஜனங்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது தேசமாய் இருந்தாலும் சரி, அது மாவட்டமா இருந்தாலும் சரி, அது கிராமமா இருந்தாலும் சரி, அது ஒரு சபையா இருந்தாலும் சரி, அது ஒரு வீடா இருந்தாலும் சரி. ஆனால் நீதிமான்களுக்கு வரும் எல்லா விதமான உபத்திரவங்களில் இருந்தும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு விடுதலையை தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தரை நம்பி வந்திருக்கிற என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த கூடாரத்திற்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற நாம் அனைவரும் அந்த பரலோக கூடாரத்திற்குள்ளே நாம் கடந்து செல்ல வேண்டுமானால் ஜீவனுள்ள வார்த்தைகளின்படி நடந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகளிலே ஒரு எழுத்தாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நாம் நடந்தே ஆக வேண்டும். ஆதி நாட்கள்ல மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனா இன்றைக்கு மனம் திரும்பிதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. நீ பரலோகத்திற்கு சொந்தக்காரனாக, நீ பரலோகத்திற்கு சொந்தக்காரியாக மாறிதான் ஆக வேண்டும். மாறட்டா? அல்லேலூயா. அப்படிலாம் கண்டிப்பா நீங்க பிரசங்கம் பண்ண கூடாது. அல்லேலூயா. எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அழைப்பு இதுதான். அல்லேலூயா. இந்த அழைப்பிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க விரும்புகிற பிரகாரமாக எங்களால் பிரசங்கிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளின்படி நீங்கள் நடப்பீர்களானால் என் தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற அனைத்து வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. என்னுடைய ஆசை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த மேலான, அந்த மகிமையான, அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்க ஆசை இதுதான். அல்லேலூயா. இது நல்ல ஆசையா, தீமையான ஆசையா? நல்ல ஆசை தானே. அப்படிதான் நடக்கணுமா இல்ல இப்படி நடக்கணுமா? அப்படிதான் நடக்கணும். அல்லேலூயா. நாங்க அப்படிதான் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா.
நாங்கள் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் பெற்றுக்கொண்ட இன்பத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் என் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய ஆசை. அல்லேலூயா. எங்க சரீரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். அல்லேலூயா. கிறிஸ்துதான் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. அல்லேலூயா. அவர்கள்தான் பரலோக கூடாரத்திலே வாசம் பண்ண முடியும். அல்லேலூயா. நமக்கு கூடார பண்டிகை, இந்த கூடார பண்டிகையிலே கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள் பரலோக பண்டிகையிலே கலந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த கூடார பண்டிகையிலே தேவன் நமக்கு தருகிற வார்த்தைகளின்படி நடக்காத எந்த மனிதனும் பரலோக கூடார பண்டிகையிலே உட்பிரவேசிக்க முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் முடியாது. தொடர்ந்து அந்த லேவியராகமத்தின் புத்தகம் 23 24 வசனத்தை வாசிப்போமே. 23 24 சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. அல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் நம்மோடு சில ஆண்டுகளாகவே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேச வேண்டும் என்று விரும்புகிற ஒரு காரியம் ஒன்று எக்கால சத்தம். அல்லேலூயா. என்ன சத்தம்? எக்கால சத்தம். இன்னொரு காரியத்தை மறந்து போய்விடக் கூடாது. இந்த கூடார பண்டிகை இயேசுவுடைய வருகைக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, கூடார பண்டிகை ஆண்டவருடைய வருகைக்கு அது எப்படி இருக்கிறது? நிழலாட்டமாக இருக்கிறது என்பதையும் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. சரி, போகட்டும். பண்டிகை என்று சொன்னால் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க போய் சொல்ல மாட்டீர்கள் என்று ஏற்கனவே உங்க சகோதரி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லேலூயா. மெய்யாகவே நான் சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷத்துல 2 சந்தோஷம். உலக பிரகாரமான சந்தோஷம் இருக்கு. அல்லேலூயா. தூர தேசத்திலிருந்து செக்கு வந்துகிட்டே இருந்தா அம்மா முகத்தை பார்த்தா மகிழ்ச்சியா இருக்கு. 2 மாசம் செக்கு வரலன்னு சொன்னா அம்மாவுக்கு முகத்தை பார்த்தா தெளிவா தெரியும். அல்லேலூயா. அதனால உலக பிரகாரமான மகிழ்ச்சியும் இருக்கிறது, ஆவிக்குரிய மகிழ்ச்சியும் இருக்கிறது. அல்லேலூயா. உலக பிரகாரமான சந்தோஷமும் இருக்கிறது, பரலோகத்தை குறித்த சந்தோஷமும் இருக்கிறது. ஆகவே நீங்கள் மெய்யாகவே அல்லேலூயா, மெய்யாகவே நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீர்களா? அநேகர் சொல்லவில்லை. மெய்யாகவே நான் சந்தோஷமா இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த கூடார பண்டிகையில வந்துட்டு நீங்க வீட்டுக்கு போகும்போது மகிழ்ச்சியோடு போக போகிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை துக்கத்தினால் நிறைத்து வைத்திருக்கிற அந்த உலகமோ மாமிசமோ பிசாசோ இயேசுவின் நாமத்தினால இந்த கூடாரத்தை விட்டு நீங்க கீழே இறங்குவதற்கு முன்னால என்ன செய்யணும்? போயிரும். சில பிசாசு போறேனாலும் இவங்க இல்ல போவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உபவாச கூடுகைக்கு போன பிசாசு போயிரும் உங்களுக்கு தெரியும். அதனால அவங்க உபவாச கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. அல்லேலூயா. இந்த இரவு ஜெபத்திற்கு நம்ம போவோம் என்று சொன்னால் பிசாசு போயிரும். அதனால நம்ம என்ன செய்வாங்க? இரவு கூட்டத்திற்கு போக வேண்டாம் என்று சொல்லி விடுவாங்க. அல்லேலூயா. ஆமா, வேத தியானம் ஆழமா போயிரும், நமக்கு இருக்க முடியாது. ஆகவே இந்த வேத தியானத்திற்கும் போக வேண்டாம். அல்லேலூயா. ஸ்தோத்திர கூட்டத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், கண்டிப்பா போயிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியா இருந்தாலும் இன்றைய தினத்திலே தேவ சமூகத்தை நாடி வந்திருக்கிற, தேடி வந்திருக்கிற உங்களை தேவனாகிய கர்த்தர் வெறுமையாய் விடவே மாட்டார். அல்லேலூயா. அப்போ
எக்கால சத்தம் கேட்கும் போது நம்ம எல்லாரும் நினைச்சிடணும், சொல்லுங்க, ஆயத்தமா இருக்கணும். எக்கால சத்தம் யாருக்கு மட்டும்தான் கேட்கும்? ஆயத்தமா இருக்கிறவங்களுக்கு தான் கேட்கும். அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு எக்கால சத்தம் கேட்கவே செய்யாது. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு நல்லா புரியுது, எக்கால சத்தம்னு சொன்னாலே இயேசுவுடைய வருகையை குறித்த காரியம். அல்லேலூயா. இங்கேயும் எக்கால சத்தம் என்று ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. வாசிப்போம். மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது சங்கீதங்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமே. சங்கீதம் 5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவி. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் ஹalleluya. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து. நம்ம ஏன் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொன்னா, யாரை நம்பி இருக்கிறோம்? அப்பாவை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அப்பாவை தான் நம்பி இருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. நீ இயேசுவை நம்பி இருப்பாயானால் நீ சந்தோஷமா இருக்க முடியும். ஹalleluya. தொடர்ந்து வாசிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான், ஆனா ரொம்ப சுருக்கமா நம்ம பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15-16 எடுத்து வாசிப்போம். 15ஆம் வசனத்தை வாசிங்க. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லா சூழ்நிலைகளிலும் வசனத்தை கேட்ட உடனே யார் வந்துருவா? சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அல்லேலூயா. பிசாசானுடைய வேலை என்னது? வசனத்தை எடுக்கிற வேலை. நேற்றைக்கு நல்ல செய்தி கேட்டிருப்பீங்க. எத்தனை வசனம் உங்க இருதயத்துல இருக்கு? எத்தனை வசனத்திற்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்க? எத்தனை வசனத்தின்படி நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ வசனம் வந்த உடனே பக்கத்துல யார் நிக்கா? சாத்தான் நிப்பான். அல்லேலூயா. ஆமா. அப்போ இன்றையோட அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. நான் கேட்கிற வசனங்களின்படி நான் நடக்க போறேன். அல்லேலூயா. நான் வாசிக்கிற வசனத்தின்படி நான் நடக்க போறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் ஒருபோதும் இழந்து போய் விடாதபடி ஆண்டவர் என்னோடு பேசுகிற வசனத்தை சாத்தானால பொறுக்க கூடாதபடி ஆண்டவர் இந்த கூடாரத்திற்கு நடுவிலே ஒரு அக்கினியை போட போகிறார். கரங்களை தட்டி இது பண்றது தூத்துக்குடியில அல்லேலூயா எருவு தட்டுவாங்க. எங்க பார்க்கல எங்கேயுமே அப்படிலாம் தட்டக்கூடாது, முழு பலத்தோடு. ஏன்னா நீங்க அநேக பலவீனர்கள் வந்திருக்கீங்க. நீங்க போகும்போது சிங்க மாதிரி போறீங்க. அல்லேலூயா. வரும்போது எப்படிதான் வந்தீங்க? அது என்னது? அது என்ன கோழி? நாட்டு கோழி கிடையாது, பிராய்லர் மாதிரி வந்தீங்க. ஆனா போகும்போது எப்படி போறீங்க? உங்க குடும்ப தலைவர் பாப்பாரு, என்னடா போகும்போது நடக்க கடியாம போனா திரும்பி வந்துருவான்னு நினைச்சேன். இப்போ காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தோடு வந்திருக்கிறாளே கேட்பாரு உங்க கிட்ட. அல்லேலூயா. நம்ம போகும்போது நடக்க முடியாம போனியே, வரும்போது கெழு மாதிரி வாரியே. பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாத எந்த மனிதனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆகவே இந்த கூடாரத்திற்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட வேண்டும். அநேகர் சொல்ல மாட்டாங்க சபைகள்ல. வேதம் சொல்லுது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல.
அல்லேலூயா. ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள உட்பிரவேசிக்க முடியாது என்று என் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கூடாரத்துக்குள்ளே வந்திருக்கிற நீங்க வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா பக்கத்துல யார் இருப்பா? அவனுக்கு இடம் கொடுத்ததே கூடாது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா. வசனம் நமக்கு நேரா வந்தோடனே எப்படி ஏற்றுக்கணும்? ஐயோ, இந்த வசனத்துக்கு நம்ம எப்படி கீழ்ப்படிய முடியும்? பரலோகத்துக்கு போனோம்னா கீழ்ப்படிஞ்சுதான். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எதற்குரியவர்கள்? பரலோகத்திற்குரியவர்கள். அல்லேலூயா. இல்லையா, நாங்க உலகத்துக்குரியவர்கள் தான். அந்த எக்கால சத்தம் தான் எனக்கு கேட்கணும்னு அவசியமும் இல்லைன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? மெல்ல எழுப்பி எந்திரலாம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வீட்டுக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எந்திரலாம், வீட்டுக்கு போயிடலாம். புரியுதா உங்களுக்கு? ஆனா நீங்க போக கூடாது, நீங்க போயிடக்கூடாது. ஆண்டவருக்கு பாருங்க, 99 ஆட்டையும் விட்டுட்டு நீ அப்படி எழுதி போனாலும் நீ தேடி வரல. நம்ம ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. ஹalleluya, ஹalleluya. நம்ம ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த இஸ்ரவேல் ஜெப குழுவின் மூலமாக இந்த கூடார பண்டிகையிலே உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு வசனமும் உங்களை தேடி வரும் பொழுது சந்தோஷத்தோடு எப்படி ஏற்றுக்கணும்? ஏன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருந்தாதான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியும். துக்கமா இருந்தீங்கன்னா வசனம் பக்கத்துல வர்றதுக்கு முன்னாலேயே பிசாசு எழுதிடுவான். இப்பமே சிலருக்கு அப்படியே நினைச்சது உண்ட மயக்கம் தொண்டத்துக்கு வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அப்பப்ப நம்ம கை தட்டும் போது ஓடி போயிடுவானா போக மாட்டானா? வருவானா போவானா? போயிடுவான். அல்லேலூயா. இனி தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அக்கினியை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே இந்த கூடாரத்தின் நடுவிலே அவர் இறங்கி வர போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கூடார பண்டிகையிலே நாம் கலந்து கொள்வதற்கு முன்பதாக வேதத்தை வாசிக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது தூக்கம் வந்துச்சியா? ஆனா இந்த கூடார பண்டிகை முடிஞ்ச உடனே நான் தூங்கணும்னு நினைச்சாலும் தூங்க முடியல. நான் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்க ஆரம்பித்து விட்டேன். அல்லேலூயா. வசனத்தின்படி நடக்க ஆரம்பித்து விட்டேன். அல்லேலூயா. அவர்களை கொண்டு நான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே பலத்த காரியத்தை செய்ய போகிறார். முதல்ல வீட்டுக்குள்ள செய்வார். எங்க செய்வாரு? சில அம்மாமாரெல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பைபிள் வச்சுக்கிட்டே போவாங்க. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் பைபிளுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப ஐக்கியமா தான் இருக்கும். ஆனா பைபிள் படி அவங்க நடக்க மாட்டாங்க. அல்லேலூயா. பைபிள் படி நினைக்க மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நடக்கணும். நீங்க எல்லாரும் நிருபமாய் மாறிடணும். அல்லேலூயா. உங்களுக்கு பின்னால் குடும்ப தலைவர் என்ன செய்வாரு? குடும்ப குடிகைக்கும் வருவாரு, கூடார பண்டிகைக்கும் வருவாரு. அப்ப அவங்க வராம வீட்டுல இருக்கு காரணம் யாருதான்? நாங்க தான் என்னையும் சேர்த்து இருக்கிறீங்க, பாவப்பட்ட எங்களை கொண்டு. அல்லேலூயா. ஆனா நீங்க விசுவாசத்தோடு வந்திருக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார். அவர் தப்பி போக முடியாது. அல்லேலூயா. உங்க இருக்கிற சில சுபாவங்கள் மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் குடும்ப தலைவரை, மனைவியை பயன்படுத்துவார். நீங்க சுத்த பொண்ணா மாறின பிறகு அவர்களையும் கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. இதுல எத்தனை பேர் சுத்த பொண்ணா இருக்கீங்க? பொய் சொல்ல மாட்டீங்கன்னு சகோதரி சொல்லியிருக்காங்க. ஆண்டவருடைய கிருபையினால் அண்ணன் இஸ்ரவேல் ஜெபக்குழு ஜனங்கள் கூடாரத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா பொய் சொல்ல மாட்டாங்க. ஆனா வெளியே போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே மெய்யாகவே
நான் சுத்த பொண்ணா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ட்ரை பண்றாங்க, வரல. ஆனா நீங்க சொல்லணும், அல்லேலூயா, நான் சுத்த பொண்ணா இருக்கேன்டா. அல்லேலூயா. இயேசுப்பா சொன்னாங்க, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில், நீங்களும் அப்படிதான் சொல்லணும். அப்படி சொல்லும் போது வீட்டுக்குள்ள குட்டி பிசாசு இருந்தாலும் சரி, பெரிய பிசாசு இருந்தாலும் சரி, மந்திர கிரிகள் இருந்தாலும் சரி, பில்லிசூனியத்தின் ஆவிகள் இருந்தாலும் சரி, உங்களை கண்டு எல்லாம் நடுங்க போகிறது. ஹalleluya, ஹalleluya. நடுங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்க்கிற பிசாசானவன் இன்றைக்கு நடுங்க போகிறதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. ஹalleluya. காரணம், தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அளவில்லாத தம்முடைய வல்லமையான ஆவியினாலே அவர் உங்களை நிரப்ப போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா ஒரு காரியம், எனக்கு உலகமும் வேணும், இயேசுவும். இப்படிப்பட்ட பொல்லாத விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசம்? நான் உங்களை சொல்லவே, உங்களுக்கு வெளியே இருக்கிறவங்கள சொல்றேன். வெளியே நீ உங்களே நான் சொல்ல, நம்ம கூடாரத்துக்கு பொல்லாத ஜனங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இன்னைக்கு போகும்போது அப்படிதான் போறீங்க. எப்படி போறீங்க? எப்படி போறீங்க? இந்த உலகத்தின் அதிபதி ஏன்டா வாராங்க, ஆனா ஏன்டா ஒண்ணுமே இல்லை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களை கர்த்தர் சுத்த பொன்னாய் மாற்றுவார். உங்க வீட்டுல போய் சேர்றதுக்கு முன்னால, இந்த 6ஆம் நாள் கூடார பண்டிகையை சந்திக்கிறதுக்கு முன்னால அப்பா வந்துட்டாங்க நினைச்சுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்துல பார்க்க வேண்டும். இந்த 7 நாள் கூடார பண்டிகை மட்டும் இருந்திருந்தா ரட்சிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு முறை வசனத்தை வாசிங்க பாப்போம். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டோம். சந்தோஷத்தோடு. அல்லேலூயா. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை எனக்குரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் குறைவுகளை குறித்து, உங்கள் குலைச்சலை குறித்து, உங்கள் நெருக்கத்தை குறித்து, உங்கள் போராட்டத்தை குறித்து, உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தடையாயிருக்கிற பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவாரானால், அல்லேலூயா, இது எனக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள். அல்லேலூயா, என்னோடு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள். சிலர் நினைப்பாங்க, இது என் குடும்ப தலைவருக்கு ஏற்ற வசனம், அவர் வராம போயிட்டாரே. அல்லேலூயா. இது யாருடைய வார்த்தை? யாருக்கு தேவையான வார்த்தை? என் குடும்ப தலைவருக்கு ஏற்ற வார்த்தை. இந்த கூடார பண்டிகையில வந்திருந்தாருன்னா என் குடும்ப தலைவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாரு. முதல்ல நீ தாயே, தகப்பனே, வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, முதல்ல நீ குணப்படு. இனிமேல் அறகுறையாட்டெல்லாம் நினைக்க முடியாது. விசுவாசியா இருக்கக்கூடாது. என்னை சுத்த பொன்னாய் மாற்றுமாறு. எப்படி சொல்லுங்க? சுத்த பொன்னாய். அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 13:52. வாசிங்க. சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த, கூடார பண்டிகை 7 நாள்ல முடிஞ்சிடும். 8வது நாள் இன்னைக்கு ஒரு கூடார பண்டிகை இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கலாமே. அல்லேலூயா. ஒரு நாள் கூடார பண்டிகை நடத்த வேண்டுமானால் 1 லட்சம் ரூபாய் வேணும். அல்லேலூயா. ஒரு நாள் கூடார பண்டிகை நடத்தணும்னா எவ்வளவு வேணும்? ஆமா, அதனால இந்த 8 நாள் முடிஞ்ச பிறகு 8வது நாள் விசேஷித்த ஸ்தோத்திர கூடுகை முடிந்த உடனே அதுக்கப்புறம் நடத்தணும்னு சொன்னா நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, நினைச்சிடலாம்.
நடத்தலாம். அல்லேலூயா. எல்லாருக்கும் நடுக்கம் உண்டாயிட்டு பயப்படாதீங்க. நம்ம இஸ்ரவேல் ஜெபக்குழுவுக்கு தேவை நீங்க தான் தேவை. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். அல்லேலூயா. ராஜா முக்கியமா பணம் முக்கியமா? அப்ப நீங்க எல்லாரும் யாரு? ராஜாக்களும் ராஜாத்திகளுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. லட்சம் பெருசு கிடையாது. அல்லேலூயா. நீ விலையேற பெற்றவன். அல்லேலூயா. நீ விலையேற பெற்றவன். அல்லேலூயா. சாதாரணமா ஒரு கோடி கொடுத்துலாம் உன்னை வாங்க முடியாது. அல்லேலூயா. நீ இயேசுவோட பார்வையிலே நீ விலையேற பெற்றவன். விலையேற பெற்றவன். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நம்ம வெயிட் நமக்கே தெரியாம போயிடும். அதனால தான் அநேகர் சுவார்ந்து போயிடுவாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில சொத்தே போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்புறம் போக கூடாது. நான் விலையேற பெற்றவன், நான் ராஜாவுடைய பிள்ளை. அல்லேலூயா. நான் ராஜாவுக்கு பிள்ளை. யாரு? சிங்கத்துக்கு பிறந்தது பூனை ஆகுமா? அல்லேலூயா. யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள். நம்மளும் சிங்க குட்டிகள் தான். அல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க. சிலர் அப்படி பயந்தே இருக்காங்க. அல்லேலூயா. பயப்படக்கூடாது. அந்த வசனத்தை இன்னும் ஒரு முறை கூட வாசிக்கமா? சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. அங்கே ரோமர் 14:17 சொல்லப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. எங்க ஆசை என்ன தெரியுமா? நீங்க 24 ஹவர்ஸ் சந்தோஷமா இருக்கணும். 366 நாள் 366 நாள் தானே? 65 சரி 65 நாள் 365 நாள் நீங்க சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. 366 அப்பாவுடைய வருகை தாமதித்தார், மரண பரியந்தம் இந்த மகிழ்ச்சி உன்னை விட்டு ஈடுபட்டு போகும். இன்றைய கூடார பண்டிகையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு அக்கினியை போடவும், அப்படிப்பட்ட தெய்வீக வல்லமை நம்ம மேலே இறங்க போகிறது. அல்லேலூயா. அதுல இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி என்ன செய்யக்கூடாது? லேசா காற்று வீசினோம்னா பொத்துன்னு கீழே வந்துட கூடாது. அல்லேலூயா. பாட்டு நீங்க என்ன பாடுறீங்க? என்ன பாட்டு பாடுறீங்க? காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். யாரும் கை கொண்டு வந்திருக்கீங்க? கை கை அநேகர் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாங்க பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் என்ன ஓசை உள்ள பேரோசை உள்ள. அப்ப அந்த ஆண்டோட வசனம் நிறைவேறும் போது யார் வர மாட்டா? ஆமா, பிசாசு கையை போட்டு தட்டிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. பாருங்களா? காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் அந்த 44ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பாத்தீங்களா? அல்லேலூயா. உங்க வீட்டுல நீங்க வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே குடும்ப தலைவர் அந்நிய வாசையின் அடையாளத்தோடு அபிஷேகம் பெற வேண்டும். பெறவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால் சுத்த பொன்னாய் மாறவில்லை. அல்லேலூயா. எப்படி மாறவில்லை? உண்மையா பொய்யா? நீங்களும் கொஞ்சம் பேசுங்களேன். அல்லேலூயா. உண்மையா பொய்யா? நம்ம சுத்த பொன்னா, நீங்க சுத்த பொன்னா மாறிட்டீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமா, குடும்ப தலைவரை பார்த்து எழும்பும்போது சொல்லுவீங்க பைபிள் எடுத்து வாசிங்க, படுக்கும்போது சொல்லுவீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏதோ இந்த அம்மா 24 மணி நேரமும் ஆண்டவரோடு இருக்கிறது மாதிரி சிலர் சொல்லி சொல்லியே வேதனை உண்டு பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. அல்லேலூயா. சிலர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சிலருக்கு அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. வீட்டுல இருந்தாலே அப்பா மரியாதையோடு இருக்கவே முடியல, மாத்தாளோடு இருக்கவே முடியல, எஸ்தரோடு இருக்கவே முடியல. அல்லேலூயா. போயிடுவாங்க. அல்லேலூயா. நீங்க அமைதியா முழங்கால நின்னு ஜெபம் பண்ணீங்கன்னா அல்லேலூயா, உங்க வாயிலிருந்து ஒரே ஒரு வசனம் புறப்பட்டு வந்தாலும் வசனத்தை கேட்டவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். இந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். இஸ்ரவேல் ஜெபத்திலே செய்வார். கண்ணீரோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, குடும்பம் ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, என் ஆண்டவருடைய சமூகத்திலே பாரத்தோடு வேதனையோடு துக்கத்தோடு வந்திருக்கிற உன் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து அப்படியே வாசிக்கலாம். அப்ப எக்காலம் என்று சொன்னா இயேசுவுடைய வருகையை குறிக்கிற ஒரு காரியம். அதைத்தான் நம்ம நினைச்சோம். லேவியர் ஆகமத்துல நினைச்சோம், கூடார பண்டிகையின் அந்த ஆரம்ப வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்க பாருங்க, பொதுவா அந்த பைபிள் ஸ்டடி வருகிறவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஆனாலும் ஒரு முறை நீங்க வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காளங்கள். அல்லேலூயா. எத்தனை எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது? ஆமா. ஒவ்வொரு எக்காலத்தை குறித்தும் நம்ம நினைக்கிறோம், பைபிள் ஸ்டடியில அழகா பார்த்துட்டு வரோம். இப்போ பைபிள் ஸ்டடியில அட்டெண்ட் பண்ண பிள்ளைகள் இப்ப என்ன போறாங்கன்னா, ஒரு முத்திரையை குறித்து சொல்ல போறாங்க, ஒருவர் 2வது முத்திரையை குறித்து சொல்ல போறாங்க, ஒருவர் 3வது முத்திரையை குறித்து சொல்ல போறாங்க, ஒருவர் 4, 5, 6, 7 சொல்ல போறாங்க. அல்லேலூயா. சொல்லிட்டாங்கன்னா அவங்க இயேசுவுடைய வருகைக்கு மெய்யாகவே ஆயத்தமா இருக்கிறாங்க. கரங்களை தட்டி கட்டளை மகிமைப்படுத்துவீர்களா? அல்லேலூயா. சிலர் என்ன செய்வாங்கன்னா நோட்ல எழுதுவாங்க, எழுதிட்டு அப்படியே மூடிடுவாங்க. அடுத்த மாசம் வரும்போது தான் திரும்பி பார்ப்பாங்க. அல்லேலூயா. அப்படி அல்ல. ஆண்டவர் என்னோடு பேசின காரியம் என்ன, வேதத்துல என்ன காரியங்கள் இருக்குது என்று சொல்லி வேதத்தை சற்று நினைக்கணும், திறந்து ஆராய்ந்து பார்க்கணும். அதைத்தான் வேதத்திலே நாம் பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. வேத வாக்கியங்கள் என்ன செய்யணுமா? ஆமா, கேட்கிற வசனத்தை தான் அப்படி எழுதணும். எழுதிட்டு வீட்டுல போய் எஞ்சிட கூடாது, படுத்து தூங்கிட கூடாது. அல்லேலூயா. நல்லா சாப்பிட்டுட்டு அந்த வசனத்தை அப்படியே விரிச்சு என்ன செய்யணும்? பார்க்கணும். அல்லேலூயா.
பார்த்து ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி முழங்கால நின்று ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அந்த வசனத்தின்படி உங்களை உயிர்ப்பிப்பது மட்டுமல்ல, அந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த எக்கால சத்தத்தை குறித்து யாத்ராகமத்தின் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம். யாத்ராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 19. நான் சொல்ற வசனத்தை மட்டும் வாசிக்கணும். 19ல 14 வாசிக்கலாம், 15 வாசிக்க வேண்டாம். 14. மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். மோசே யாரு? தீர்க்கதரிசி. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சகோதரி ராதா அவர்களை தேவன் அந்த கிருபையினாலே நிரப்பி நடத்தி கொண்டிருக்கிறார். அநேகர் கிறிஸ்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த பணி என்னது? தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுக்கிற பணி என்னது? ஜனங்களை பரிசுத்தப்படுத்துறது. அல்லேலூயா. 24 மணி நேரம் பாவம் செய்துச்சு, 24 மணி நேரம் டிவில படமும் பார்த்துக்கிட்டு, அல்லேலூயா, அதலா கரையா இருந்துட்டு தீர்க்கதரிசிட்ட வந்தா தீர்க்கதரிசி வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்? பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. நீங்க அவங்கள்ட்ட போனீங்கன்னா ஆபிரகாமின் தேவன் உன்னோடு இருக்கிறார், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அல்லேலூயா. பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், பாவத்தை செய்துக்கிட்டு நமக்கு நல்வார்த்தை வராதான்னு சொல்லி வாயை பழகிட்டு இருந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அல்லேலூயா. அது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? பக்கத்துல இருக்கிற கிங்ஸ் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்க்கும். எத்தனை லட்சம் செலவு பண்ணணும்? 15 lakhs. 15 lakhs. அல்லேலூயா. ஆனா வீட்டுக்கு முன்னால மட்டும் போட்டுக்கணும், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நீயே வாதையா இருக்கும் பொழுது அது எப்படி உன் கூடாரத்துக்கு அணுகும்? குடும்பத்திலே சொல்லுவார், இந்த அம்மா 24 hours பைபிள் வாசிட்டு தான் இருப்பாங்க, ஆனா பைபிளுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே. அல்லேலூயா. 24 hours வாய் திறந்தா பாட்டு பாடிட்டே தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமா, ஆனா அவங்களுக்கு ஆண்டவருக்கு என்ன இருக்காது. சிலர் யோசிக்கிறாங்க, உண்மைதான். அல்லேலூயா. உண்மைதான். ஆண்டவரே இதை மாற்றும் என்று கேட்கிற உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் இன்றைக்கு கட்டிடம். உங்களை பார்க்கிறவர்கள் நிருபம் என்று சொல்ல போகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? இந்த இஸ்ரவேல் ஜபக்குழுக்குள்ள வந்துட்டு ரோட்டோடி என்ன செய்யக்கூடாது? சாக்கடை மாதிரி அலையக்கூடாது. அல்லேலூயா. நிருபமாய் நடமாட வேண்டும். கர்த்தர் உங்களை நிருபமாய் நடமாடுகிற நிருபமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னையும் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தர போகிறார். என்றைக்கு தர போகிறார்? இன்றைக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த 15ஆம் வசனத்தை ஒரு முறை 14ஆம் வசனத்தை வாசிமா. மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அடுத்தது 16ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் நாளில் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பெரிய எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அல்லேலூயா. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாம் நடுங்கினார்கள். ஆமா ஐயா, பரிசுத்த ஆவியானவர் வந்தாச்சுன்னா நடுங்கதான் செய்வாங்க. சிலர் நினைப்பாங்க, என்னடா இது? அல்லேலூயா, ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு நினைப்பாங்க. பயந்துறாதீங்க. அல்லேலூயா. ஆவியானவர் உள்ளே வந்துட்டாருன்னா ஒரு நடனம் உண்டாகதான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இந்த அடையாளங்கள் நடக்கும். இது ஒரு முறை அந்த வசந்த வாசிமா.
மூன்றாம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். 17 அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். தொடர்ந்து கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அல்லேலூயா. சீனாய் மலையில அக்கினி இறங்கிச்சு. ஏன் இறங்கிச்சு? மோசே யாரு? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் பொழுது ஜனங்கள் சுத்திகரிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. எங்க சுத்தம் இருக்குதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் இறங்குவார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க கீழ்ப்படிகிற பிள்ளைகள் விசுவாசி. நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்க? பிரதர், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. வீட்டுக்கு வந்து பாருங்க, மாமியாரை வந்து பாருங்க. மாமியார் என்ன சொல்லுவாங்க? மருமகளை வந்து பாருங்க. அல்லேலூயா. அவருக்கு 2 கால் கீழே தான் ஊனி இருக்கு. கூட்டத்துக்கு வரும்போது 2 காலும் கீழே இருக்கும். சண்டை போடும்போது பாத்தீங்கன்னு சொன்னா காலு, ஆமா, இது மருமகளா பிசாசான்னு தெரிகிற அளவுல ஆடதான் செய்யறா. பாத்துக்கோங்க பிரதர், வீட்டிற்கு வந்து பாருங்க. அல்லேலூயா. அது ஆடட்டும். நீ அக்கினியால் நிரப்பப்பட்டீங்கன்னா அந்த ஆட்டத்தை நிறுத்த முடியுமா? முடியாதா? முடியாதுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒன்னியால முடியாது. அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா குடும்பத்தையே மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஒன்னாலையும் என்னாலையும் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியுமா? முடியாது. ஆனா உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன் குடும்பத்துக்குள்ள இறங்கி வரும் பொழுது எல்லாரும் நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் என்ன ஆரம்பிச்சிருவாங்க? நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? சில என்ன செய்வாங்கன்னா, இந்த ரோட்ல கிடக்கிற அவ்வளவு குப்பையை எடுத்து தலையில போடும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் விட்டுவிட்டு ரோட்ல என்னென்ன குப்பைலாம் கிடக்குதோ, அல்லேலூயா, அவ்வளவு குப்பை எடுத்து தலையில போட்டுட்டு அப்புறம் தேவ பிரசன்னம் எப்படி வரும்? புரியுதா உங்களுக்கு? தேவ பிரசன்னம் எப்படி வரும்? பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல, பழைய ஏற்பாட்டின் காலத்துல பலி செலுத்தினார்கள். என்ன செலுத்தினார்கள்? பலி செலுத்தினார்கள். இந்த பலி செலுத்திட்டு அந்த சந்தா அந்த இறைச்சியை மட்டும் கரெக்டா எடுத்துருவாங்க. அந்த மீதி, அந்த வேஸ்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இப்ப நீங்க கோழி வெட்ட போறீங்க, 2 கிலோ இருக்கு. வெட்டி முடிச்ச கூட எத்தனை கிலோ இருக்கு? 1.5 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1/2 கிலோ காணும். 1/2 கிலோ என்னது? வேஸ்ட். இந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்து எடுத்துக்கணும். தலைக்கு மேல போட்டு கவலை, பாரம், வேதனை, துக்கம், பிள்ளை வயிற்றுக்குள்ள தான் இருக்கும். பிள்ளை எங்கதான் இருக்கும்? நீ பிறக்கல. எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னு தெரியலையே. அல்லேலூயா. எந்த ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்னு தெரியல. எந்த பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்னு தெரியலையே. ஐயோ, துபாயில இருந்து பணம் வந்துகிட்டே இருக்கு, பஹ்ரைன்ல இருந்து பணம் வந்துகிட்டே இருக்கு, மஸ்கட்ல இருந்து பணம் வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. ராதா சிஸ்டர் சொல்லுங்க. சரி, ஒருவேளை அவங்களுக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கு, தூக்க முடியலன்னு சொன்னா பிரதர் ராபின்சனை கான்டாக்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லா வார்த்தையும் எடுத்து அவமானங்கள், நிந்தை, வேதனை, துக்கம். பிள்ளைக்கு மேரேஜ் நடக்கல, நடக்கும். நீங்க அதை குறித்து கவலைப்படுற? கற்பத்தின் கனி அதை குறித்து அப்பாவுக்கு பாரம் உண்டு. அவரு மேலான திட்டத்தை வச்சிருக்காரு. நீ ஒரு கொத்தனார பார்த்துட்டு கிடைக்கலையே 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 கிடைக்கலையே. அல்லேலூயா. அப்பா வந்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காங்க. நோக்கமே பெருசு. நீ அவசரப்படுற. ஒரு
ஒருத்தர் சொன்னாரு, பிரதர் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள என் பிள்ளைக்கு கல்யாணம். டிசம்பர் வச்சுட்டாங்க, ஜனவரில 2 பேரும் பிரியர் நிக்காங்க. ஏன் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஒன்றுக்குமே கவலைப்படாமல் எல்லாவற்றையும் இருக்கு. கவலைப்படாதுன்னா கவலைப்பட்டு அவரு டாக்டர் போங்க மேலே யாரு அல்லேலூயா. ஏன்னா அவங்க ஏதாவது பிரச்சனை வந்தா அதான் உன் பிரச்சனை நீ சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலன்னா எங்க போய் சொல்ல வேண்டியிருக்கும், ஹாஸ்பிட்டல்ல போய் சொல்ல வேண்டியது. ஆமா அந்த பயங்கர குடிகாரன்னு சொல்லாத, நானும் குடிச்சிட்டா இருக்கேன், நான் சமாதானமா இல்லையா சொல்லாத. நீ வந்து கவலைப்படாம அல்லேலூயா. அவர் குடிக்கிறாருன்னு அவருக்கு தான் நுரையீரல் போகுது. நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. கவலைப்படுறேன்னு சரி, வேற எந்த கவலை ஒண்ணு இருக்கு? பிள்ளைய கொண்டு போய் எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னு எனக்கு சரி ஓகே. அதுக்கு அடுத்தது பிள்ளைய நீட்ல சேர்க்க, பிள்ளை வயிற்றுல தான் இருக்கு. பிள்ளைய நீட்டுக்கு எந்த அகாடமியில கொண்டு போய் சேர்க்கலாம்? பாவிகள் ரோட்ல போற அவ்வளவு குப்பைகள் இருக்கு, தலையில போட்டுக்கிட்டு நடத்துங்க எப்படி நடத்துறது? அப்போ பழைய பாட்டின் காலத்துல அந்த தேவையான மாம்சத்தை மட்டும் எடுத்து பலி செலுத்துவார். மீதி உள்ள எல்லாம் அந்த வேஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த வேஸ்ட் எல்லாம் சேர்த்து என்ன செய்வாங்க சொல்லுங்க, எங்க கொண்டு போடுவாங்க? கொண்டு போடுவாங்க. அல்லேலூயா. ஆமா, கொண்டு என்ன செய்வாங்க? பழத்துக்கு வெளியே கொண்டு போய் போட்டாச்சுன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா அது அம்பாரம் மாதிரி இருக்கும். அம்பாரம் மாதிரி இருந்துச்சும் குமிஞ்சு போயிருக்கும், குமிஞ்சு இருக்கும். குமிஞ்சு இருந்தா அதை போய் நினைச்சுவாங்க, தீய வெட்டி போட்டாச்சுன்னா எரியுமே எரியாதா? அல்லேலூயா. உங்க பிரச்சனைகளை எல்லாத்தையும் நினைச்சீங்க, தயவு செய்து இங்க போட்டு தீய போட்டுறாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அதுக்கெல்லாம் நாங்க பயப்படாதான் கிடையாது. உங்க பிரச்சனை எல்லாத்தையும் நினைச்சிருங்க, போட்டிருங்க. அல்லேலூயா. ஆமா, தீய வச்சு விட்டுருவோம், அதுல எரிய போகும். வேதத்துல ஒரு வசனம் உண்டு, என்ன வசனம் தெரியுமா? சொல்லுகிறவர்களுக்கு ஒரு பரிசு நான் கொடுக்க மாட்டேன், ராதா சிஸ்டர். நீங்க ஒருத்தருமே சொல்லவே நினைச்சுக்கோங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு பரிசு. அல்லேலூயா. குப்பை மேடு என்று வேதத்துல எங்க இருக்கு? குப்பை மேடு வாசிக்கணும்ல, சும்மா பைபிள்ல அங்க இருக்கு இங்க இருக்குன்னு எடுத்து டக்குன்னு வாசிக்க பார்ப்போம். நெகேமியான்னு சொல்லிட்டீங்க, ஓகே. அவங்களுக்கு ராதா சிஸ்டர் நினைச்சுவாங்க, மெய்யாகவே ஒரு பரிசை வாசிமாத வாசி. குப்பை மேட்டு வாசலை போதும். அல்லேலூயா. குப்பை மேட்டு வாசலை நல்லா புரிஞ்சுக்கோங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப வேஸ்டேஜ் எல்லாம் எங்க வந்துரும்? குப்பை மேட்டுக்கு வந்துரும். அல்லேலூயா. வேஸ்டேஜ் எல்லாமே எங்க வந்துரும்? அப்ப நமக்கு தலைக்கு மேல இருக்கிற வேஸ்டேஜ்ல என்னது? பிள்ளை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? அல்லேலூயா. இந்த குடிகார கணவனோடு இணைந்து வாழ முடியுமா? அல்லேலூயா. யாரோடு? ஆண்டவர் உன்னை நம்பி தந்திருக்காரு. அப்பாவுடைய வருகை மட்டும் மரண பரிந்தும் நீ அவருக்கு நீ மனைவியா இருக்கணும். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya. புரியுதா புரியலையா உங்களுக்கு? அப்போ குப்பைன்னா என்னது? தேவையில்லாத கவலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள். அல்லேலூயா. பெருமை, பொறாமை, எரிச்சல். அல்லேலூயா. எல்லாமே குப்பை தான். இந்த குப்பைகளை அவ்வளவுதையும் கொண்டு எரிஞ்சிடணும். சொல்லுங்க, கன்னியாகுளத்துல இருக்கிற ராதா சிஸ்டர் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அல்லேலூயா. யாருக்குமே தெரியாம அவ்வளவு குப்பையும் இறக்கி வைக்க போறீங்க. அது பிள்ளைக்கு கல்யாணமா இருக்கலாம், தேவைகளா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறது நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா புரியலையா? யாருக்கெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாட்டு புருஷன் இருக்காரு, மனைவி இருக்காங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, அது தடை கிடையாது. இந்த குடிகாரனை நேர்த்தியாய் பரலோகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிற மகள் நீதான் சொல்லி ஒன்னிய நம்பி ஆண்டவர் தந்திருக்க.
அல்லேலூயா. யாரை நம்பி தந்திருக்காரு? ஒன்றை நம்பி தந்திருக்காரு. அல்லேலூயா. அப்ப கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? ஓங்கிட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. உங்களுடைய கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த குப்பையை குறித்து நீ கவலைப்படாமல், பாரப்படாமல், இந்த குப்பையை தூக்கி நீ போட போற. அந்த குப்பையில ஒரு அக்கினியை போட போறாரு. அது எரிய போகுது. அது சாம்பலாய் மாற போகிறது. அல்லேலூயா. அது சாம்பலாய் மாற போகிறது. அல்லேலூயா. அது சாம்பலாய் மாற போகிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உன் பரலோக அந்த கூடார பண்டிகையை சந்திப்பதற்கு தடையாயிருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாம் குப்பை. எதையும் குறித்து நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு இயேசுவா சொல்லியிருக்காங்க. கவலைப்படுறதுனால கூட்ட முடியாது. ஆனா என்ன செய்யலாம்? ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வைக்கலாம். எது நல்லது? அப்பா சொன்ன வசனத்தின்படி நடக்கணும். என்ன இப்படி நீங்க சுத்தம் பண்ணா மாற போறீங்க? இன்னும் ஆகல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தலை நிறைய குப்பை, தலை நிறைய இருக்கு, எழும்ப முடியல, அவ்வளவு குப்பை. ஆனா அவ்வளவு குப்பை மேலையும் ஏசப்பா வந்து ஒரு நெருப்ப போட போறாங்க. அந்த சீனாய் மலையில அக்கினியில இறங்கின ஆண்டவர் ஒரு மேல அப்படியே இறங்கும் போது குப்பெல்லாம் மாறிட்டு நீங்க நினைப்பீங்க, ராதா சிஸ்டருக்கு என்ன கவலை? அல்லேலூயா. உங்களை மேய்க்கிறதே பெரிய கவலை. ஆனாலும் அவங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பாவுடைய கருத்துல கொடுத்துட்டாங்க. அதனால ஃப்ரீயா உட்காந்து. இல்லன்னா நீங்க படுத்துற பாட்டுக்கு அதே பெரிய துக்கம் தான். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களோடு கூட இருக்கிறதுனால வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் நான் எதிர்பார்த்தல் அப்பாட்ட கொண்டு அவ்வளவு குப்பையும் போட்டாச்சு. இவங்க ஒரு அக்கினியை போட போறாங்க. ஏசப்பா அல்லேலூயா. அக்கினியை போட போறாங்க. அல்லேலூயா. அது எரிந்து சாம்பலாக போகுது. அல்லேலூயா. சாம்பல் ஆனவன் என்ன சொல்லுவது தெரியுமா? நான் அல்ல, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். இன்னையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு அர்த்தம் பண்ணுவார். அப்படியே முழங்கால் எழுதுவீங்களா? Thank you Lord. Hallelujah. Glory ba shandara duri bi sika varavarava. Urava shandara bikana duri bikamala viravarava. Urava shamara gadira varavirava shamala. Oh, glory to Lord. Hallelujah. ஒரு தேவ மகிமை இந்த கூடாரத்தை நிரப்ப போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவ மகிமை இந்த கூடாரத்தை நிரப்ப போகிறது. எதை குறித்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம்? ஏதோ தோல்வி, ஏதோ தோல்வி. அல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல ஒரு அவமானம், ஒரு நிந்த, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. ஏசப்பா சொல்றாங்க, எல்லாம் குப்பை மகளே, உனக்காக நான் யுத்தம் பண்ண போகிறேன். உனக்காக நான் யுத்தம் பண்ண போகிறேன். உனக்காக நான் பரிந்து பேச போகிறேன் என்று சொல்லுகிறாங்க. இந்த கூடாரத்துக்கு நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். இந்த கூடாரத்துக்கு நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். ஒரு அக்கினி மழை பெய்ய போகிறது. ஒரு அக்கினி மழை பெய்ய போகிறது. குடித்து வெறித்துக் கொண்டிருக்கிற அந்த குடும்ப தலைவருக்காக, கணவனுக்காக நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்ல ஆகும் என்று சொல்லுகிறார். நான் கட்டளை கொடுத்தால் நிற்கும் என்று சொல்லுகிறார். Thank you Lord. Hallelujah. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அக்கினி மழை இறங்க போகிறது. ஒரு அக்கினி மழை இறங்க போகிறது. ஓ, சிலர் மேல் அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. சிலர் மேல் அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. வல்லமையின் ஆவியானவர் எக்கால சத்தம். ஓ ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. அக்கினி மயமான தேவ வல்லமை இறங்க ஆரம்பித்து. அக்கினி மயமான தேவ வல்லமை இறங்க ஆரம்பித்து. அக்கினி மயமான தேவ வல்லமை இறங்க ஆரம்பித்து.
இல்லங்களில் இருக்கிற கூடுகையை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்தி நடந்தபடியாக ஒருவர் ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கஷ்டம் நடத்தினார். எத்தனை பேராக விசுவாசிக்கிறேன்? நம்ம தான் மாறணும். பிரசங்கெல்லாம் ஆண்டவர் தருவாரு, எங்களை நாங்கள் சொல்ல தான் முடியும். ஆனால் மாறுறது நான் எங்களால் மாற்ற முடியாது. மாறுறது யாரை மாறணும்? நான் சொன்ன மாதிரி பயப்பட எப்போ துருதி, எப்போ பாட்டு பிடிச்சி, எப்போ ஜோமணி, எப்போ வாசம் நம்ம மாறணும். நம்ம விட்டு கொடுக்கணும். நமக்கு ஆட்டணும். நம்ம மாறாமல் எதுவுமே மாறாது. நான் சொன்ன மாதிரி உண்மையிலே நம்மளுக்கு ஒவ்வொருத்தரையும் கட்டத்தை நம்ம கையில் தந்துருந்தாருன்னா ஒரு ஜாடி கிட்ட முடியதான் தருவார். நம்மளால மாற்ற முடியும். கத்தை நம்ம கூட இருந்தா அதனால தான் நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா நம்ம எவ்வளவு தாண்டு நம்ம ஆண்டவருக்கு பயம் வேணும். ஒரு குடும்பத்துக்குள்ள ஆண்டவருக்கு பயப்பட பயம் வேணும். ஆண்டவருக்கு பயப்பட பயம் இல்லாமல் நிர்விசாரமாக நம்ம நடந்தோம்னா நிச்சயமாக அந்த குடும்பம் எழும்பவே செய்யாது. ஒரு நாள் எழுந்தாது. அதே இது ஆண்டவருக்கு பயந்து ஒவ்வொரு காரியமும் செய்யணும்னா கண்டிப்பாக ஒரு குடிகார கண்மனா மாற்ற முடியும். எங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்யணும். ஏன்னா என் கணவரை பிடிச்சி இந்த சாக்கியை கட்ட கேளுங்க. இந்த சாக்கியத்தை என் கூட ஒரு தடவை வடக்கம்பலத்துக்கு நாங்கள் எங்கள் அக்கா வந்து கேன்சரில் இறந்து போனாங்க. எங்கள் பெரியம்மாங்க அப்போ அவள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. வடக்கம்பலத்தில் எங்கள் குடும்பத்தில் அவன் மட்டும்தான் வச்சுக்க விடுங்க. அவன் எனக்கு ஃபோன் பண்ணி நீ எனக்கு ஒரு பைபிள் வாங்கிட்டு அப்படியா? என் பைபிள் கிழிச்சு வச்சு சொன்னேன். அப்போ சரி நீ எனக்கு பெரிய இடத்துல வேணும், கண் இப்போ தெரியல கொஞ்சம் அப்படின்னு சொன்னேன். நானும் ஜாக்கிரதை நக்கலும் இன்னும் பைபிளை வாங்கிட்டு போனேன். அங்கே கூட்ட போனோன்னே எங்கள் அக்கா வந்தார். எங்கள் அக்கானா எங்கள் மாமா மகனுக்கு தான் எங்கள் பெரியம்மா மாலை கேட்டுருந்தாங்க. எல்லாருமே சொன்னோம். அப்போ எங்கள் அக்கா வந்து கேட்டாங்க, என்ன உன் மாப்பிள்ளை குடியெல்லாம் முடிச்சானா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் தான் முடிச்சாங்க. நீ யார்கிட்ட கதை விடுதா? பூ சுத்துறியா? என் கூட ஒரே ரூமில் எத்தனை வருஷம் இருந்தான். அவன் கூடிய விடுதாது, அது நடக்கதாது. ஏன்னா சாப்பிட்ற காதாது கேட்டதாது. அப்போ ஏன்னா எங்களுக்கு சாட்சி தருவாங்க. அப்போ அக்கா ரொம்ப சொல்ல இல்லாத நான் சொன்னா கேளுங்க இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா நம்பவே இல்லை. ஏன்னா அந்த அளவு ஒரு பெரிய குடியாரு ஏன்னா அழாப்புறம் கேட்டால் தெரியும், காவல்கள் ஊர்லாம் கேட்டால் தெரியும், அவங்க கூட விளையாட்டுறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே எங்கள் அக்கா அதுக்கு பிறகு இவங்க கூட வெளியே தம்பி எல்லாரும் வெளியே இங்கேயும் போகும்போது நான் இவங்களாம் கூட போவாங்க. அப்படி ஒரு வருஷத்துக்கு 3 நாள் 4 நாள் போயிட்டு 2 முறை போயிட்டு வருவாங்க. அப்படி போகிற இடத்துல தான் இவங்க குடிக்காமல் இருக்கிறத பார்த்து அதுக்கு பிறகு ஒரு எங்கள் மாமி இறந்த ஒரு வீட்டில் வந்து எங்கள் அக்கா எட்டு சொன்னாங்க, உன் கொண்டாட்டி உன்னை குடிக்க மாட்டான்னு சொன்னால் நான் நம்பவே இல்லை. ஆனால் உன்னை இல்லையே அதுக்கு பிறகு பார்த்து தான் நான் நம்புறேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் இப்போ நம்புகிறேன். அந்த அளவு ஒரு குடியுரிமை என் தேவனை கட்ட மாற்றிட்டாங்க. என்னன்னா பயம். நம்ம முதல்ல மாறணும். நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நம்ம மாறுவது கண்டிப்பாக கத்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா கத்த நம்ம கையில் பிள்ளைங்களையும் கணவரையும் தந்துட்டாரா கத்தரையும் கத்தராக சொல்லிடும். அந்த சுதந்திரத்தை நம்ம கையில் தந்துட்டாரா கணக்கு கேட்பாங்க. அதனால நம்ம கணக்கு இப்போ நம்ம மருமக்குமாரை பற்றி கணக்கு சொல்லுது அவங்க அம்மா மாறு, அது வந்து ஆண்டர் மாற்ற அது வர. ஆனால் நம்ம பிள்ளைங்களை குறித்து கத்த நம்மகிட்ட தான் கணக்கு கேட்பாங்க. நம்ம பார்ப்போம் நம்ம கணவரை குறிச்சும் பிள்ளைங்களை குறிச்சும் கணக்கு கேட்பாரு. ஏன்னா நம்ம இறந்தவொடனே நியாயத்திற்கு கொடுக்கணும். முதல்ல கேட்பாரு ஆத்மா எங்க அப்படின்னு கேட்பாரு. நான் வந்திருக்கேன் ஒரு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவன் கணவராக அது எங்கேயாவது கிடக்கும், அவன் பிள்ளைகாக்கும் அவன் எங்கேயாவது கிடக்கும். அந்த பிள்ளைய போன சமைச்சு போயிட்டு வாங்க. அதனால் அவ்வளோ எதிர்பார்க்கிறது பார்க்க மக்களை தாங்க. அவன் நம்மகிட்ட பொண்ணையோ பொருளையோ எதையுமே எதிர்பார்க்கல. அதனால தான் அந்த ரட்சிப்பு கூடார பண்டிகை நோக்கம் என்னன்னா 8 நாள் பிரசங்கத்தில் எப்படியாவது ஒரு பிரசங்கத்தில் நீங்க திரும்பி அப்போ நாங்கள் வேதாளம் சொல்லி விசுவாசித்தால் நீங்கள் கேட்டாலும் நீ கத்தரா இயேசு விசுவாசித்தால் நீங்க உண்மைட்டாலும் அப்போ 14:30 இருக்கு. அப்போ அந்த காரியத்தை கட்டணமே செய்வார். அப்போ அந்த விசுவாசம் ஆழமான விசுவாசம் இல்லை. அது மாதிரி தீர்க்கதரிசியாக நம்மளுக்கான அன்னை ரெண்டு சபையில் ராணிகள் ஒரு தீர்க்கதரிசியா, பாஸ்டர் ஒரு தீர்க்கதரிசியா, ஏற்கனவே எஃப்சிகள் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னா நம்மளுக்கு நல்ல திட்டு தந்தாரு. ஆனால் யாருமே அதை என்ன செய்யலை அசட்டம். எல்லாருமே அசட்டம். ஏன்னா நாங்கள் அந்த தவறை குறித்து சொல்லனால எங்களை தவறை குறித்து தான் சொல்கிறோம். அது இன்னைக்கு எனக்கு ரொம்ப நாள் சங்கடமாக இருக்கு. எனக்கு அண்ணன் அந்த வசனமும் கிடச்சி மோசே தவறை சுட்டி காட்டுறது தான் கத்தர்
வச்சிருக்காரு. அப்போ நான் நினைப்பேன், ஏன் ஆண்டவரை எங்களை போட்டு இப்படி போட்டு கஷ்டப்படுத்துறீங்க, எல்லாரும் எங்களை தப்பா நினைக்கிறாங்களேன்னு சொல்லி எனக்கு மண்டபத்தில் கொஞ்ச நாளா, ரொம்ப நாளா, கொஞ்ச நாள்ல. ஆனால் இன்னைக்கு அந்த கர்த்தர் அந்த விளக்கத்தை தந்தாரு. அப்போ மோசை எதுக்குதான் வச்சாரு, பரிசுத்தப்படுத்த. அப்போ நம்ம தீர்க்கதரிசியா இருந்தாலும் அடிபட்டு தான் ஆகணும். பரிசுத்தப்படுத்துறதுக்காக விட்டுருக்காங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு அடி உடதான் செய்யும், வாங்கிதான் ஆகணும். அந்த எனக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு வளர்க்கும். உன்னைக்கு அண்ணன் வச்சு தெளிவாக நிறைய காரணம் ஆட்டம் கற்றுக்கொண்டு நம்ம பைபிளை தூக்கிட்டு அணுகுங்க, அதுபடி வாழ்ந்து அடுத்த கூடாரம் பண்ணிருக்கீங்க. இந்த கூடாரம் பண்ணி முடியுமே ரட்சிப்பை பார்க்கலாம். ஒரே நாளில் ஒரே நிமிஷத்துல உண்டு அப்படின்னு ரட்சிப்பை ஒரே நிமிஷத்துல, சவுலுக்கு ஒரே நிமிஷத்துல, அதான மரியாதைக்கு ஒரே நிமிஷத்துல. நீ பாவம் அந்த நிமிடம் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. சவுலை பார்த்து சொன்னாரு, என்ன சொல்ற மொழி நிலைப்பதற்கு அந்த நிமிடமே சவுல் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரே நிமிஷம் தாங்க. அதனால அடுத்த வருஷம் கூடாரம் பண்ணி வர காத்துக்க வேண்டிய தேவையில்லை. உண்மையா நம்ம மாறிட்டோம்னா அவருக்கு தெரியும். நம்ம வாயில சொல்லி ஆண்டவர் நான் மாறிட்டேன்னா நிச்சயமா இல்லை. நம்ம உண்மையா மாறிட்டோம்னா நம்ம உள்ள அழகா அழுது அழகா ஒப்பு கொடுக்கும். அந்த ஒப்பு கொடுத்தது அவருக்கு தெரியும். ஏன்னா மனித முகத்தை தான் பார்ப்பாங்க, ஆண்டவர் பார்ப்பாங்க. அப்ப நம்ம திருந்திட்டா திருந்திரங்க அவருக்கு தெரியும். அப்போ கண்டிப்பா மாறுவார். நம்ம மாறணும், வேறு பிரசுத்தமா இருக்கணும், வேற ஒரு நாள் பிரசுத்தமா மாறணும். அதனால இந்த 5 நாளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்மளுக்கு இந்த கூட அடுத்த இந்த சமூகத்துக்கும் கர்த்தர் நடந்திருந்தாரு, கூட சமூகம் பயன்படுத்தினார். அதனால கரங்களை காட்டி நமக்கு எத்தனை நாள், 6ஆம் நாள். நாளைக்கு தாமரை ஒருத்தர் நம்மளுக்கு ஜெனிங்க சமூகம் வருவாங்க. கழிந்த வருஷம் அவங்கள கூப்பிட்டு, இந்த வருஷம் அவங்கள கூப்பிட்டுருக்கேன். அதனால் நாளைக்கு 6ஆம் நாள் இந்த ஜெனிங்க சமூகம் நம்ம வந்து கடந்து வருவாங்க. எல்லாரும் நேரமே வாங்க. ஒரு 3 நாள் 5 நாள் ஒத்துழைப்பு தந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா. அண்ணன் சொன்ன மாதிரி டெய்லி கூடார பண்ணி சார் நிறைய எல்லாரும் வரீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி கூடார பண்ணி சார். ஆனால் அண்ணன் 1 லட்சம் ரூபாய் சொல்லிட்டு அதெல்லாம் காணாது. அதெல்லாம் மீதி அண்ணன் வாங்கிடுவோம். நீங்கள் 1 லட்சம் தந்தாங்க, மீதி அண்ணன் வாங்கிடுவோம். சரியா? அண்ணன் தந்துடுவோம். நீங்கள் தந்துட்டா கண்டிப்பாக அண்ணன் தந்துடுவோம். அப்போ டெய்லி கூடார பண்ணி சார் எல்லா நேரத்திலும் அண்ணன் வந்துடுவாங்க. அல்லேலூயா. நம்ம நடத்துவாராங்க. இந்த காரியத்தை வாய்ப்பு பண்ணி தந்த தேவனுக்கு கொடான நன்றி செலுத்துவோம். சாட்சியத்துக்கு தேவன் நன்றி. இன்னொரு சாட்சியம் நான் சொல்கிறேன். எங்கள் ஆண்டவர், அதாவது நாங்கள் பாசம் இருக்கும்போது நிறைய அந்த பிரச்சனை, பாசம் சவனம் வந்து தானே சொன்னார். நிறைய பிரச்சனை வரும், ஆனால் ஆவியாருக்கு நான் கொடியதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தில் ஒரு பயங்கரமான பிரச்சனை. அது சவனுடைய மனைவி வந்து அவனுக்கு அலர்ஜி இருந்திருக்கான். நாங்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க அவளுக்கு மண்மங்கண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அவன் 8 நாளாக அவன் ஆரம்பத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் மருந்து வாங்கியிருக்கிறான். அங்கே மருந்து வாங்கின இடத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க, ரத்தம் பிளட் டெஸ்ட் பண்ணோம், இது படர்தாமரை, நீங்கள் நான் மருந்து தரேன், நீங்கள் குடிக்கிற 3 மாதம் ஆகும் சரியானதுக்கு. இந்த மருந்தை குடிக்கும்போது அதிகமாகும், பிறகு அதுக்கு அதுக்கும் அப்படின்னு சொல்லி உடம்பெல்லாம் பார்க்க முடியாது, அவ்வளோ அப்படி சோப்பு அப்படி இருக்காங்க. ஆனால் கத்தடைக்குள்ள நேற்று காலையில் தான் நானும் இப்போ இங்கே கூடார பண்ணி அவசரத்துக்கு 2 நாள் அவன் கூட நான் இடையில ஃபோன் அடிக்கும்போது எதோ அவசரமானு சொல்லணுமானே இல்லைண்ணா, அவனுக்கு உடம்பு சரியாக வந்துருக்கு, சரி படம் பேசலான்னு அவனும் சொல்லலை. ஆனால் நேற்று நான் ஃபோன் பண்ணும்போது தான் அவன் சொன்னான், நீ எனக்கு எப்படி போயிடுச்சு எதாவது சொன்னேன். இல்லை நீ ஹாஸ்பிட்டலில் பாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ பார்த்து பக்கத்தில் உள்ள அவங்க ஃப்ரெண்டும் வந்திருக்கு. அவனை பார்த்துட்டு இருந்தோ ஒரு பொம்பளை சொல்லிகிட்டே இருந்திருக்கு, இது அடமண்ணோம் சரிஞ்சிரும், 8 நாளா 9 நாளாக அந்த அங்கே கொடுத்த மரத்தையும் தின்னுட்டு இந்த பொம்பளை சொல்ல டெய்லி உள்ள கஞ்சி வச்சு குடிச்சுட்டு இருந்தேன் அவங்க மரணி. ஆனால் என் தேவனாய் கத்தோடைய கைவோடு நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு அவளால் முடியாமல் ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருக்காங்க. அங்கே வந்தோடனே அவளை பார்க்கும்போது அவளுக்கு நம்ம பிளட் எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அவளை ரொம்ப மோசமான கண்டிஷனில் ஐசியில் அவளை அட்மிட் பண்ணாங்க. ஆனால் கத்தோடைய கிருபை அவள் 1 நாளோ 2 நாளோ பற்றி வந்திருந்தா எங்களுக்கு கிடையாது. ஆனால் கத்தர் ஒரு இறங்கத்தை தந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் வச்சுருக்காரு. எல்லாரும் அவளுக்காக சொன்னீங்க. இந்த தொடர் பண்ணிங்க இன்னும் பிரச்சனைகள் இருந்தாலும் கத்தை நடத்திட்டு இருக்காரு. கத்தருங்க கண்டிப்பாக கத்தங்க கைவிட மாட்டாங்க விசுவாசத்தோட நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். அதனால் நீங்களும் எங்களுக்காக எங்கள் குடும்பங்களுக்காக குறிப்பிட்ட தருவோம். ஏன்னா நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பாதிப்பு வரும் அப்படி. அதனால ஆனாலும் எல்லாரும் எங்களுக்காக நிறைய ஜோமன் ஆரம்பிச்சாங்க. அது எப்படி போய் நிற்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா அதில் எங்களுக்கும் பாதிப்பு தான்.
ஆண்டரை அவரும் செடிக்கப்படியா என்னை எக்ஸிட் நாட்கள் கட்ட தடையில்லாதபடி எங்கள் குடும்பத்துக்கும் ஊழியர் செய்கிற எங்கள் குடும்பத்துக்கும் கடந்து வர உங்கள் குடும்பத்துக்கும் எந்த விதத்தையும் இல்லாமல் எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு நன்மை பெற்றுக்கொள்ளும்படியா ஆவம் செடிக்கப்படியா தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தராக நடத்துவாராக. பிள்ளைகளை தொட்டி குணமாக்கினீர், விடுவித்தீர். அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். அருமையான சகோதரி அவர்கள் சொன்ன அன்பு பிள்ளை உன்னை கருத்திலே தருகிறோம். நீ தூரத்திற்கும் ஆண்டவர், சமீபத்திற்கும் ஆண்டவர். சற்று பலவீனத்தோடு கூட இருக்கிற அன்பு மகளிமே உம்முடைய கரத்தை வைத்து தொட்டு அற்புத சுகத்தை இப்பொழுதே நீர் கட்டளையிட்டு தம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரத்தை நீர் வைத்து தொட்டு ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இது நான் வருகிற எல்லா துதி கனம் மகிமை உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல அல்லேலூயா.